வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மீன லக்ன நண்பர்களுக்கு 23 நாட்களுக்கான பலன், அதாவது ஜூன் 8 ஜூன் 30 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் எதில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத பார்ப்போம். இப்போ கிரக அடைவுகள் அப்படிங்கிறதெல்லாம் விட அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்குது, அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்காரு, இதை வச்சு தான் நமக்கு இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம சொல்கிற பலன்கள். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜனன ஜாதகத்திலையும் இப்போ நடக்கிற கோச்சாரத்துக்கும் திசாபுத்திக்கும் எல்லாமே கனெக்டிவிட்டி தான். பாவ தொடர்புகளை நம்ம எடுக்கணும். எடுத்தால்தான் நம்ம ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நிகழ்வுகள் மாறுபடுகின்றன. அதனால் 5ல் குரு இருக்கிறதுனா எல்லாருக்குமே குழந்தை பிறக்குங்கிற ஒரே பலன் நடக்காது. ஒரு சிலருக்கு அது விளையாட்டில் ஈடுபடுத்தும், ஒரு சிலருக்கு கலைகளில் ஈடுபடுத்தும், ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தும். அவங்க ஜாதகத்தில் இருக்கிற நட்சத்திர தொடர்பும் பாவ தொடர்பும் தான் நிகழ்வுகளை நிர்ணயம் பண்ணுது. அப்படிப்பட்ட நட்சத்திர சூத்திர முறையை பயன்படுத்தி இப்போ நம்ம பலன்களை பார்ப்போம். 8ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 13 நாட்கள் சூரியன் செவ்வாய் மாதிரி செயல்படுறார். மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். செவ்வாய் நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கார். அதனால உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க, அரசு அதிகாரிகள், அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில், வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில், அனைத்து விதமான பணி வேலைகளில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது நல்ல காலகட்டம். இதில் நமக்கு ஒரு பணவரவு, பொருளாதார மேன்மை மற்றும் தொழில் பலம் கூடும். அதே நேரத்தில் நமக்கு 2ஆம் இடம் வலுக்கிறது அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் போடுறது, இடம் மாறலான்னு நினைக்கிறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடையத்தான் வேலை செய்யும். நம்ம இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சிகளை அவாய்ட் பண்ணணும். அதே போல் கம்யூனிகேஷன், புதுசாக ஒருத்தரோட தொடர்பு கொள்வது அல்லது பத்திரங்களை பதிப்பிக்கிறது, அக்ரிமெண்ட் போடுறது, புதுசாக கருவிகள் வாங்கிறது, தகவல் தொடர்பு கருவிகள் வாங்கிறது, கருவிகளை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்கும். இந்த 13 நாட்கள் கடந்து 21ஆம் தேதிக்கு மேலே 9 நாட்கள் 30ஆம் தேதி வரைக்கும் ராகுனுடைய பங்களிப்பு அங்கே இருக்கு. இந்த காலகட்டத்தில் எதை செஞ்சாலும் ஒரு கோபம், ஆவேசம், பதட்டம், ஆக்ரோஷத்தை கொடுக்கும். ஏன்னா சூரியனுக்கு ராகுக்கும் காம்பினேஷன் ஒத்துக்காது. அப்போ ராகுவை போல சூரியன் செயல்படும் பொழுது அதே சமயத்தில் புதன், சுக்கிரன் 2 கிரகமும் மறுபடியும் அவங்களும் சேர்ந்து 3 கிரகமும் ராகு மாதிரி செயல்படுறாங்க. 17ஆம் தேதியிலிருந்தே புதன் வந்துடுறாரு, 18ஆம் தேதியில் சுக்கிரன் வந்துடுறாரு. அப்போ இந்த ராகு நமக்கு லக்னத்தில் இருக்காரு. அதனால உற்பத்தி சார்ந்த ஒரு வேலை, ட்ரேடிங்கு மற்றும் நமக்கு வீடு, இடம், தாயார், உறவுகள், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இறுக்கமான ஒரு சூழலை காட்டும். அது வேலை செய்து ஆனால் முழுமையடையலை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். மற்றபடி வேலை சார்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கு பண்ணி ஜெயிக்கிற இடத்துல நம்ம அன்றாடம் செய்கிற வேலைகளுக்கு பாதிப்பு கிடையாது. மற்றபடி ஒரு தொழில் பலம், சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக நடந்துகிட்ருக்கும். இப்போ நமக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கார், விரய சனி. நான் எப்பவுமே சொல்றது லக்ன ரீதியாக பலன் பாருங்கங்க. இப்போ மீன லக்னத்துக்கு இந்த பலன் பார்க்கும்போது 12ல் சனி, 4ஆம் இடத்துல கிரகங்கள், 8ஆம் இடத்துல கிரகம், இதுதான் தீமை. அப்போ 4ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருந்து 12ஆம் இடத்துல சனியும் இருக்காங்க. அப்படிங்கும்போது சனி குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ குரு நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த விரய பலனுங்கிறது பெருசாக பாதிக்காது. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் என்ற கெட்ட பாவத்தை
தடுக்கிற இடத்துல போய் குரு உட்கார்ந்துடுறாரு. அது மட்டும் இல்ல, இந்த குரு வந்து வர்ற 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்து, கார்த்திகை நட்சத்திரத்துல இருந்து ரோகிணி நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். அது வந்து சுபத்துவத்தை கொடுக்கும். இறுக்கத்திலையும் பிரச்சனையும், கடன், வம்பு வழக்கு, ஒரு மாதிரி அவஸ்தைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சூரியனுடைய பேஸ்ல இருந்து மாறுறதுனால ஒரு சுமூகமான சூழல் ஏற்படும், அமைதி ஏற்படும், பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். அப்ப அந்த குருனுடைய பலாபலன் நம்மளை கொஞ்சம் காப்பாற்றி கொடுக்கும். இந்த சனியினுடைய விரை பலன் நடக்காது. அதனால சனியை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. இந்த லக்ன ராகு அப்படிங்கிறவர் புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். புதன் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்துல பரிவர்த்தனையாகி ஒரு அந்த இறுதி பகுதியில இந்த மாதத்துல இருக்கிறதுனால இந்த முடிவுகள் எடுக்கிறது, உறவுகள் சார்ந்த சில குழப்பங்கள், ஆசிலேஷன் மைண்ட் எல்லாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையை கொண்டு போய்க்கணும். ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடுன்னு சொல்றோம் இல்லையா, டக்கஃபார் அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டு. அதே மாதிரி ஈகோ சம்மந்தப்பட்டது, இப்போ கணவன் மனைவி உறவாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும், பேச்சுவார்த்தைகளில் அந்த ஈகோ தென்படுறதுனால, அந்த ஈகோனால வரக்கூடிய ஒரு இறுக்கம், அதனால என்ன நடக்கும், ஒரு வேலைகளை வந்து நமக்கு சுமூகமாக இருக்காது. உறவுகள் சார்ந்து ஏதாவது சில நீங்க முடிவுகள் எடுக்கிறதுல அவ்வளவு முடிவுகள் எட்ட முடியாமல் போயிடும். அதுதான் லக்னராகனுடைய வேலை. இப்ப கேது 7ஆம் வீட்டுல இருக்காரு. கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன் 7ஆம் இடம். அதே மாதிரி கஸ்டமர், எதிரிகள், எதிர்ப்பாளர்கள் எல்லாமே 7ஆம் இடம். அங்க வந்து கேது பகவான் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார். அதனால பெருசா பாதிப்பு கிடையாது. பட் இருந்த போதிலும் அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதாவது அந்த ஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய எந்த ஸ்தானத்துல கேது நிற்கிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு ஒரு துண்டிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார், அந்த ஸ்தானத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால இப்ப புதுசா வரன் பார்க்கறதுக்கு தாமதமாகிறது, கணவன் மனைவி உறவுல வந்து அந்த ஈகோ கிளாஷ் இது பண்ணிட்டு இருக்கிறது, இதனுடைய தாக்கம் குழந்தைகள் சார்ந்த விஷயம், குழந்தை பிறப்புக்காக நம்ம முயற்சிகள், இதுல எல்லாத்துலேயும் கொஞ்சம் அந்த கேதுவானவர் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கார். பட் இந்த குரு சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது 12ஆம் தேதியிலிருந்து நிலைமைகள் எல்லாம் சுமூகமாகும். நல்ல ஒரு எதிர்பார்த்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த பொறுமையை கடைபிடித்து இந்த காலகட்டத்தை நகர்த்தினீங்கன்னா தொழில் பலமும் உங்களுக்கு பாதிக்காது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.